வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியை வசந்தி. உங்களை மீண்டும் தமிழ் மொழி ஆண்டு 2 பாடத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று தொகுதி 22 அறிவியல் என்ற பிரிவின் கீழ் திறன் 5.3.7 இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அறிந்து சரியாக பயன்படுத்துவர் என்ற திறனை உங்களுக்கு போதிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அனைவரும் தயாரா? மாணவர்களே, இப்போது பாடநூல் தமிழ் மொழி பாடநூல் பக்கம் 107 இன்றைய போதனைக்கான தகவல்களை பார்க்கலாமா? மாணவர்களுக்கான சிறிய விளக்கம். காலங்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்த்தீர்கள் என்றால், காலங்கள் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். மாணவர்களே, இவை 3ஐயும் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். 3 வகைப்படும்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்றால் என்ன? ஒரு செயல் அல்லது தொழில் நடந்து முடிந்து விட்டதை காட்டுவது. உதாரணத்திற்கு, பறந்தன, வந்தான் என்பது ஒரு முடிந்த செயலை காட்டுகின்றது. அப்படி என்றால், கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட செயல்களையே நாம் இறந்த காலம் என்று கூறுகின்றோம். இங்கு ஆசிரியர் சில உதாரணங்களை கொடுத்துள்ளேன். பறவைகள் உயர பறந்தன. பறவைகள் உயர பறந்தன என்பது நடந்து முடிந்த ஒரு விஷயமாகும். அதனால் அதனை நாம் இறந்த காலத்திற்கு குறிப்பிடுவோம். வளவன் மேடைக்கு வந்தான். வளவன் மேடைக்கு வந்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்கின்றது. மாணவர்களே, இப்போது இறந்த காலம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிகின்றதா? இறந்த காலம் என்பது கடந்த காலங்களில் முடிந்த ஒரு செயலை குறிப்பதாகும். மாணவர்களே, அடுத்ததாக நிகழ்காலம். நிகழ்காலம் என்றால் என்ன? நிகழ்காலம் என்பது ஒரு செயல் அல்லது தொழில் நடைபெற்று கொண்டிருப்பதை காட்டுவது. தற்போது நடக்கின்ற செயல்களையே நாம் நிகழ்காலம் என்று குறிப்பிடுவோம். பறக்கின்றன, வருகின்றான். உதாரண வாக்கியம்: பறவைகள் உயர பறக்கின்றன. வளவன் மேடைக்கு வருகின்றான். அப்படி என்றால், தற்போது நடக்கக்கூடிய விஷயங்களையே நாம் நிகழ்காலத்தில் குறிப்பிடுகின்றோம். மாணவர்களே, அடுத்ததாக 3வது காலம் என்னவென்றால் எதிர்காலம். எதிர்காலம் என்பது ஒரு செயல் அல்லது தொழில் நடைபெறவிருப்பதை காட்டுவது. அதாவது பிறகு நடக்கக்கூடியதே நாம் எதிர்காலம் என்பதை குறிக்கின்றோம். பறக்கும், வருவான். அதாவது பறவை உயர பறக்கும், அதாவது இன்னும் அச்செயல் நடக்கவில்லை. பிறகு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை நாம் இப்படி குறிக்கின்றோம். வளவன் மேடைக்கு வருவான். அப்படி என்றால் அவன் இன்னும் மேடைக்கு வரவில்லை என்பதை குறிக்கின்றது. ஆகவே எதிர்காலம் என்பது வருகின்ற காலத்தில் நடக்கக்கூடிய செயல்களையே நாம் எதிர்காலம் என்று சொல்கின்றோம். மாணவர்களே, உங்களுக்கு காலம் வகை புரிந்திருக்கும் என்று ஆசிரியர் பெரிதும் நம்புகின்றேன். சரி மாணவர்களே, உங்களுக்கு இன்றைய தலைப்பு புரிந்திருக்கும் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். சரி, அடுத்ததாக சில பயிற்சிகளை நாம் பார்க்கலாமா? வாருங்கள், பயிற்சிக்கு செல்வோம். மாணவர்களே, உங்கள் பயிற்சி நூலில் சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் விடைகளை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். ஆசிரியர் உங்களுக்கு சிறிது நேரம் வழங்குகின்றேன். அதற்குள் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆசிரியர் நம்புகின்றேன். சரி மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியின் விடைகளை கண்டுபிடித்து விட்டீர்கள் போல் இருக்கின்றதே. சரி, இப்பொழுது கேள்விக்கான பதிலை பார்ப்போமா? மாணவர்கள் ஆசிரியர் கொடுக்கப்பட்ட விடைகளை உங்கள் விடையோடு ஒப்பிட்டு காணலாம்.
சரி மாணவர்களே, இன்று பார்த்தீர்கள் என்றால் ஆசிரியர் உங்களுடன் ஒரு பயிற்சியை பற்றி பேசியிருந்தேன். மேலும் உங்களுடைய நூலில் இன்னும் 2 பயிற்சிகள் கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே மாணவர்கள் நீங்கள் அப்பயிற்சிகளை முறையாக செய்து முடிக்குமாறு ஆசிரியர் கேட்டுக்கொள்கிறேன். சரி மாணவர்களே, மீண்டும் பாடத்தை மீட்டுணரும் வகையில் இன்று நாம் படித்த தலைப்பு என்ன? நாம் படித்த தலைப்பு என்னவென்றால் காலம். காலம் எத்தனை வகைப்படும்? சரியான பதில். காலம் 3 வகைப்படும். எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம். சரி மாணவர்களே, மீண்டும் ஆசிரியர் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை வாசித்து புரிந்து கொள்வீர்கள் என்று ஆசிரியர் பெரிதும் நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த போதனையில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.